சில பேரோட ஜாதகம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அடிமை தொழில் தான் பண்ற மாரியான ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க ஜாதகத்துல இந்த 2ஆம் அதிபதி 6, 10 இந்த தொடர்புகள் இருக்கும் பொழுது, அதே சமயம் 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்றவர் தான் 2ஆம் அதிபதி. அவருமே வந்து நமக்கு எதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கறத சொல்றவர் தான் இந்த 2ஆம் அதிபதி. சோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்புல இருந்துட்டாங்கன்னா ஜாதகத்துல 12 கட்டத்துல 11வது வீடு தான் நம்மளுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து நம்மளுடைய அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய பாவம்ங்கிறது 11ஆம் பாவம். இப்ப என்னதான் 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி எல்லாம் நமக்கு சாதகமா இருந்தாலும் கூட திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரபல ஜோதிடர் ஜெயா ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த தொழில் சம்பந்தமா லாபம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், நஷ்டம் ஏன் ஆகுது, எந்த கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றத பத்தி தெளிவான ஒரு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? போன பதிவுல வந்து இந்த சொத்து பிரச்சனைக்கு என்ன தீர்வு, சொத்து பிரச்சனை எதனால வருது, அந்த கிரக சேர்க்கை இப்படி இருந்தது அப்படின்னா அதற்கான சரி பண்றதுக்கான வழி என்ன, ஆலய வழிபாடு இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு விஷயம், வேலைக்கு போறோம் அப்படின்றத தாண்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குமே, பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா என்னவோ தொடங்கின பிசினஸ் எல்லாமே லாபம் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. தெருவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே ஒரு 4-5 டீ கடை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த 4-5 டீ கடையில ஒரு டீ கடை 2 டீ கடைக்கு நல்லா போகுது, மிச்சம் 3 பேர் வந்து வியாபாரமே போக மாட்டுது. அது எப்படி அவங்களுக்கு போகுது, நமக்கு போக மாட்டேங்குது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே அடுத்தடுத்த தொழில் மாறுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி ஆயிடுது. இந்த தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் அப்படின்றதுக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க தொழில் துவங்கலாம். இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க தொழில் துவங்குறதுக்கு சரிபட்டு வராது. இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா தொழில் அடுத்தடுத்து நீங்க மாறிட்டே இருப்பீங்க, நிலையானதா இருக்காது அப்படின்னா என்ன மேம் சொல்லலாம்? ஓகே, இது நல்ல கேள்விதான். ஆக்சுவலா தொழில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, அதாவது சில பேரோட ஜாதகம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அடிமை தொழில் தான் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க ஜாதகத்துல இந்த 2ஆம் அதிபதி 6, 10 இந்த தொடர்புகள் இருக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து அடிமை தொழில்னா லிட்டரலா அடிமைன்னு எடுத்துக்க வேண்டாம். யார்கிட்டயும் சம்பளத்துக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அந்த ஜாதகத்திற்கு 2ஆம் பாவம் 6, 10 இந்த பாவங்களோட ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது, இதே 2ஆம் அதிபதி போய் 7, 10 அப்படிங்கிற பாவங்களோட தொடர்பு இருக்கும் பொழுது, இல்லன்னா அந்த ஜாதகருக்கு அந்த லக்னாதிபதியே போய் 3, 7, 10ங்கிற பாவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது, சுய தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாவே சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். அவங்கள வந்து போய் யார்கிட்டயா வேலை பண்ணி நீ சம்பளம் வாங்கு அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. சோ இந்த மாதிரியான சில ஜாதகத்துல சில அமைப்புகள் இருக்கு. அது நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். யாரு தொழில் பண்ணலாம், யாரு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் தொழிலுக்கு காரகன். சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவான் நமக்கு சாதகமாக ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அவருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருந்தாதான் நம்ம தொழில் அப்படிங்கறதுல இறங்கலாம். அதே மாதிரி சில லக்னங்களுக்கு, அதாவது மிதுன லக்னம், கும்ப லக்னம், இவங்க 2 பேருக்குமே வந்து சுய தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய 6ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம். அவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம். அவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம். சோ இந்த 6, 8, 12 தொடர்புகள் இயற்கையாவே அவங்களுக்கு வந்து இந்த தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால இவங்கெல்லாம் வந்து சுய தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது மீனம். அந்த மீனம்ங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 12ஆம் இடம், விரயஸ்தானம். அதனால இவங்களுக்கு வந்து தொழில் பண்ணா நஷ்டங்கள் வரும். அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் பாவம் வந்து காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் பாவமா போயிடுது. இவங்களுடைய 12ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு 10. சோ இந்த மாதிரியான சில காம்பினேஷன்ஸ் வந்து இவங்கள வந்து நேச்சுரலாவே தொழில் பண்ண விடாது.
அப்படியே தொழில் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கும்ப லக்னத்துக்காரங்க எஸ்பெஷலி தொழில் பண்ணாங்கன்னா, ஏதான ஒரு மிஸ்கைடன்ஸ் யாராவது வந்து எதையாவது ஒண்ணு சொல்லி, இதுல முதலீடு பண்ணுங்க. இந்த விஷயத்துல வந்து நீங்க பணம் போட்டா உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். அப்படிலாம் சொல்லி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, தவறான ஒரு முடிவு எடுத்து, தவறான முதலீடுகள் பண்ணி, கடைசியில நஷ்டத்துல போய் அவங்களுக்கு எல்லாமே முடியும். ஸோ அதனால கும்ப லக்னத்துக்காரங்க பெரும்பாலும் தொழில் பண்ணாம வேலைக்கு போறது நல்லது. அதுலயும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா ரொம்ப சிறப்பு. அந்த வெளிநாட்ல கூட இவங்க ரொம்ப காலம் வந்து வேலை செய்ய முடியாது. எப்படி இருந்தாலும் திரும்ப தாய்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா வேலை செய்யற இடத்துல பல கஷ்டங்கள் வந்து இவங்களுக்கு தடைகள்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப தாய்நாட்டுக்கே வந்துருவாங்க. அதாவது ஒரு சில லக்னங்களுக்கு இப்படி ஒரு இயற்கையிலேயே அவங்களுக்கு பண்ண விடாம ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல வந்து தொழில் செய்தா நஷ்டங்கள் வரும் அப்படின்னு அந்த 10ஆம் அதிபதியே சொல்லுவாரு. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய உத்தியோகம் இத பத்தியெல்லாம் சொல்லக்கூடியவர் 10ஆம் அதிபதி. அதே சமயம் 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதின்னு சொல்றவர் தான் 2ஆம் அதிபதி. அவருமே வந்து நமக்கு எதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத சொல்றவர் தான் இந்த 2ஆம் அதிபதி. சோ இவங்கள்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்புல இருந்துட்டாங்கன்னா, ஜாதகத்துல பிரச்சனையே கிடையாது. அவங்க ம். போய் பாவர்களோட சேர்க்கை பெற்று, பாவர்களுடைய பார்வையில் இருந்து, இந்த மாரியெல்லாம் ஒரு அமைப்புல இருக்கும்பொழுது, 6ஆம் பாவம் 6ஆம் பாவம் கூட பரவால்ல. 8, 12 பாவங்களோட ஏதோ ஒரு தொடர்பு வந்துடுச்சு, இந்த 2ஆம் அதிபதிக்கு அப்டின்னா, இவங்க சம்பாரிக்கிற பணம் எல்லாமே மோஸ்ட்லி சில பேருக்கு வீண் செலவு, வெட்டி செலவு, விரயங்களாகவே போயிடும். சோ இதெல்லாம் ஜாதகத்துல ரொம்ப கண்காணிப்பா நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு உண்டான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பண்ணோம்னா, ஓரளவுக்கு இதுலேருந்து விடுபட்டு கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு இது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி ஒரு கர்மா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா ப்ளே பண்ணுது. எல்லாரோட வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மனித பிறவி எடுத்தாச்சுனாலே நம்மளுடைய கர்ம வினை அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு அளிக்கிறது. சோ நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுக்கு எந்த மாரியான ஒரு கர்மா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஜாதகத்த பார்த்து கண்டுபிடிக்கலாம். இவங்க லைஃப் வந்து நல்லா இருக்குமா? கம்ஃபர்டபுளா இருக்குமா? ஒரு லக்ஸூரியஸ் லைஃபா இருக்குமா? இல்ல ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் லைஃபா? இல்ல அதுக்கும் கீழ லோயர் மிடில் கிளாஸா? நெறைய அதுல வேறுபாடுகள் இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு மனிதனுடைய தனஸ்தானத்த விருத்தி பண்றதுக்கு நெறைய நம்ம சேனல்லயே நான் அதுக்கு தனியாவே ஒரு இது குடுத்துருக்கேன். ஒரு பரிகார ம். முறைகள் பரிகாரம் இல்ல, ஒரு வழிபாட்டு முறைகள் குடுத்துருக்கேன். ஆ அதாவது 2ஆம் இடத்தை எப்படி வந்து விருத்தி செய்வது? 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. சோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த பாவத்துக்கு உண்டான வழிபாடோ, இல்ல வாழ்வியல் அ பரிகாரம்ங்கிற முறையில ஒரு சில விஷயங்கள் பண்ணா கண்டிப்பா அந்த தன விருத்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். ஓகே. இப்போ இந்த கட்டங்கள் வந்து சரியில்லாத காரணத்தினால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாரி ஒரு தகவல் குடுத்திருக்கீங்க. சனி பகவான் சரியில்லாம இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் சரியில்லாம அப்டின்னா, நீங்க எப்பயுமே ஒரு பதிவுல சொல்லுவீங்க, நமக்கு வந்து ஒரு பாடத்த கற்றுக் குடுப்பவர் யாரு அப்டின்னா, சனி பகவான் தான். அவரு வந்து நீ தர்மமா இருந்த அப்டின்னா, உனக்கு நல்லது மட்டும் செய்வாரு. தர்மத்தின் வழியில் இல்லாம தவறி போன அப்டின்னா, அதற்கான பிரச்சனைகளையும், அதற்கான லெசன்ஸ கத்துக் குடுக்க வேண்டியது ஒரு அப்பாவா அவருடைய கடமை அப்டின்ற மாரி சொல்லுவீங்க. சரி ஓகே. இப்போ இந்த தொழில் அப்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கட்டங்கள்லயும், ஜாதகத்திலயும் இந்த அமைப்பும், இந்த கிரகமும் இந்த மாரி இடத்துல இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து நான் முதல்லயே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். லாபம் அப்படின்றது. நமக்கு தொழில்ல தொடங்குறதுக்கு நமக்கு அ பிரார்த்தனை இருக்கும் ஜாதகத்துல. ஆனா, லாபம் அப்படின்றது கிடைக்குமான்னு கேட்டா, அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. லாபம் கிடைக்கணும், லாபத்திற்கான இடம், லாபம் கிடைக்கிறதுக்கான கிரக சேர்க்கை அப்படின்னு எதுவும் இருக்கா? அப்படி லாபம் கிடைக்காம, கடைய வந்து மூடுற சூழ்நிலை வந்தது அப்படின்னா, அதற்கு என்ன பண்ணணும்? அதற்கான ஆலய வழிபாடு, பரிகாரம் ஏதாவது இருக்கா? அதாவது லாபம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல 11ஆம் இடம் தான். 12 கட்டத்துல 11வது வீடு தான் நம்மளுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து நம்மளுடைய அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய பாவம்ங்கிறது 11ஆம் பாவம்.
இப்ப என்னதான் 2ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதிலாம் நமக்கு சாதகமா இருந்தாலும் கூட, 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் நமக்கு சாதகமா இருக்கணும். அவரோட தயவு இல்லாம எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. சோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இது தொழில் மட்டும் இல்ல. ஒரு குடும்பம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பிறப்பு, ஒரு சொத்து வாங்குற விஷயம், எல்லாத்துக்குமே அந்த 11ஆம் அதிபதியோடைய தயவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வேணும். சோ அது இருந்தா தான் நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். அதே மாதிரி தான் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்க லாபம் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா, 11ஆம் அதிபதியோடைய சம்மந்தம் கண்டிப்பா அந்த தொழில் பாவத்துக்கு இருக்கணும். ஒண்ணு அவருடைய சேர்க்கை இருக்கணும், இல்ல அவருடைய பார்வை இருக்கணும். அவர் நமக்கு சுபரா இருக்கணும். நம்ப லக்னத்துக்கு அவர் சுபரா இருக்கணும். சோ இது மாரிலாம் இருக்கும்போது தான் நம்ப ஒரு லாபம்ங்கிற விஷயத்த பார்க்க முடியும். சப்போஸ் அவர் நமக்கு சாதகமற்ற ஒரு கிரகமாக இருந்து, அவருடைய சேர்க்கை சரியில்லாமல், பாவர்களுடைய பார்வையில் இருந்து, இப்படியெல்லாம் இருக்கும்போது, அந்த லாபம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியாது. இது ஒரு நஷ்டம் அப்படிங்கிற மாரி தான் எப்பவுமே நமக்கு அமையும். சோ இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தர் வந்து தொழில் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, அது சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, பெரிய முதலீடு போட்ட தொழிலா இருந்தாலும் சரி, இந்த ஜாதகத்துக்கு தொழில் செய்யக்கூடிய அந்த அருகதை இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்டு பண்ணாங்கன்னா, அது சிறப்பா இருக்கும். இல்லன்னா பண்ணவே கூடாது. கை கட்டி எங்கேயாவது வேலை பார்த்து சம்பளம் வாங்குறது தான் அவங்களுக்கு உச்சிதம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சப்போஸ் அந்த பிராப்தமே இல்லாத ஒரு ஜாதகத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணி அத சரி பண்ண முடியுங்கிற மாரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல ம். யாருமே அப்ப கஷ்டப்படவே வேண்டாம் இல்லையா? நம்ம லாஜிக்கலாவே இத யோசிப்போம். நான் ஒரு ஜோதிடரா இருந்தா கூட, சில விஷயங்கள நான் ரொம்ப லாஜிக்கலா தான் பார்ப்பேன். இப்போ சப்போஸ் ம். நம்மளுக்கு எல்லா கிரகங்களுமே பெர்ஃபெக்ட் அலைன்மென்ட்ல எல்லாருக்கும் இருக்கவே முடியாது. அது சாத்தியமே ஆமா. இல்ல. ஒரு 9 கிரகங்கள்ல ஒரு 5 சாதகமா இருக்கும். ஒரு 4 வந்து சாதகமற்ற நிலையில தான் இருக்கும். சோ இதெல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியும் அப்டின்னா, எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படணும்? அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு வழிய தேடி எல்லாருமே அவங்க லைஃப சரி பண்ணிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமே! அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜோசியத்துல. ஒரு விஷயம் நமக்கு குடுப்பினை இல்ல அப்டின்னா, அது இல்ல தான். அத வந்து எப்படியாவது சரி பண்ணி எந்த கோவிலுக்காவது போய் இத சரி பண்ணி நான் வந்து இத பண்ணி ஜெயிச்சுடுவேன் அப்படிங்கிற விஷயத்துல அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தன்னம்பிக்கையை என்னைக்குமே விடக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிகலா பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு தேவை. உத்வேகம் இருக்கணும். அதுக்குன்னு ஜாதகத்த பார்த்துட்டு, எனக்கு எதுவுமே சரியா வராது. நான் எதுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரே இடத்துல முடங்கியும் இருக்க முடியாது. இல்லையா? ம். ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில நம்ம பொறந்தாச்சு இந்த பூமியில அப்டின்னா, நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கணும். நீ வந்து உத்தியோகம் பண்ணி உன்னால நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் அப்டின்னா, அத ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் இல்ல நான் தொழில் தான் பண்ணுவேன் அப்டின்னா, மேபி அவங்க வீட்ல வேற யாருக்காவது அந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல இருந்ததுன்னா, அவங்க பேர்ல தொழில பண்ணி, இவர் வந்து நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ம். யாருக்கு ஜாதகம் சாதகமா இருக்கோ, அவங்க பேர்ல அவங்க தொழில பேர் வச்சு பண்ணலாம். ம். குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பேர்ல, இவங்க வந்து பின்னாடி நிர்வாகத்தெல்லாம் இவங்க கவனிக்கலாம். அது வேணா பண்ணலாம். ஆனா, இவர் ஜாதகத்த ஒரு பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாரிலாம் ம். நான் அத ஒத்துக்கவே மாட்டேன். சரியா? நிச்சயமா. ம். தொழில் அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமானது? தொழில் தொடங்கணும் அப்டின்னா, அதுல முழுக்க முழுக்க லாபம் தான் கிடைக்குமா? தொழில் அப்படின்றது நிலைக்குமா? அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.